ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாபிலோனோட அடுத்த எபிசோட் தான், அதாவது தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டால பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சேஜிக்கு அந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர். அதாவது இந்த ஊர் வந்து ஜப்பானோட அடுத்த தலைநகராக போகுதான். ஷினிக்கு இந்த ஊரோட பேர். வெளியிலேருந்து பார்க்குறப்ப இது ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த சிட்டிக்கு இன்னொரு பர்பஸ் இருக்குது. அதை வந்து நாங்கள் இன்னும் பப்ளிக் கிட்ட சொல்லலை. நாங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டாக்டர் ஈடம்பாவை கூப்பிட்டுருக்கோம். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் அங்கே இருக்கவர். அதாவது ஜப்பானில் வந்து இந்த ட்ரக் கன்சியூம்ங்கிறது அதிகமாக இருக்காங்க, ஆனால் வந்து அதோட சப்ளைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறது வந்து நார்மல் ட்ரக்ஸ் இல்லை, இது வந்து மெடிக்கல் ட்ரக். இது வந்து மெடிக்கலில் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும், அதுக்கெலாம் யூஸ் பண்ணப்படுற ட்ரக்ஸு. ஏன்னா இதனால் இப்போ அனஸ்தீசியா கொடுக்க முடியாமல் நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணாமல் நிறைய பேரோட உயிரை இறக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டோக்கியோ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர்ஸ் கிட்டேயும் ஒரு சில இதெல்லாம் கேட்டு சேர்த்துக்கும். இப்போ அடுத்து இந்த ஷினிக்கிங்கிற சிட்டியை இப்படி பில்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு. ஜப்பானில் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை இங்கே நாங்கள் பண்ண போகிறோம். புது புது சட்டங்களை இங்கே கொண்டு வருவோம். இது எப்படின்னா ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி நினச்சிக்கோ. அதாவது இப்போ மனுஷங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எலிங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ பொதுவாக இருக்க ஜப்பானில் வந்து ஒரு சில சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர முடியாது. அப்போ அந்த மாதிரி சட்டங்களை இங்கே கொண்டு வந்து ஒரு ப்ராக்டிஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் சிட்டியான ஜப்பானுக்கு அதை கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பிளான் எல்லாம் கரெக்டாக கொண்டு போகணுன்னா அதுக்கு நீங்கள் தானே மேயராக இருக்கணும்னு சொல்லி சேஜிக்கு கேட்குறாரு. இல்லை நான் இல்லை, மொதல் மேயரோட பேர் வந்து கைகா இட்சுகி. இந்த எலெக்ஷனில் மொத்தம் நாங்கள் 5 பேர் நிற்கிறோம். ஸோ நாங்கள் 5 பேர் நினச்சா இந்த எலெக்ஷனோட மொத்தத்தை நாங்களே கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் இந்த மாதிரி இந்த நகரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கோம். இட்சுகி ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதுனால மக்களுக்கும் அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. உங்களோட பிளானை அப்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் தான் ஃபூமியோ கொண்டீங்களான்னு சொல்லி கேட்குறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சேஜிக்கே காட்டுறாங்க. நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். இட்சுகி தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே முன்னாடி தான் கான்வர்சேஷன் போகிறாங்க. சேஜிக்கும் கேட்குறான், நீங்கள் தான் அந்த மர்டருக்கு காரணமானு. இதுக்கு அவனோட மேனேஜர் பதில் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் அவங்களை கொல்லலைன்னு. சேஜிக்கு இதை கேட்டுட்டு இதை என்ன நம்ப சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் யோசிச்சு பாரு, நான் நினச்சா இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். நான் எதுக்கு என்னோட ஒரு ஆளையே கொல்லணும்? அதாவது ஃபூமி வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆள், அவனே எதுக்கு நான் கொல்லணும்? அதே மாதிரி ஈனபாவோட சூசைட்க்கு நாங்கள் காரணம் இல்லை, எதுக்கு எங்கள் ஆளையே நாங்கள் கொல்லணும்? அதனால தான் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுற பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்ன மாதிரி தான் நாங்களும், எங்களுக்கு ஃபூமி எப்படி இறந்து போனான்னு சொல்லி தெரியல, அதனால இந்த கேஸை நீங்கள் கண்டினியூ பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லி உன்னோட மேனேஜர் சொல்கிறாரு. நீங்கள் பண்ணுற தப்புக்கு என்னை கூட சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கோவப்படுறான். இதை கேட்ட நோபுரம், உனக்கு விருப்பம் இல்லைனா நீ எப்போ வேணா இங்கேருந்து போகலாங்கிறாரு. அதே மாதிரி என்னை எதிர்த்து போராடணுன்னாலும் போய் போராடு, ஆனால் உன்னால் போராட முடியாது, ஏன்னா நாங்கள் பண்ண போகிறது மிகப்பெரிய விஷயம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சேஜிக்கின்னு சொல்லி அந்த சீன் முடியுது. அப்படியே சேஜிக்கு ஃபூமியோட இருந்த மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் மேனேஜரை பார்க்க போகிறான். இந்த கேஸ்க்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சேஜிக்கியும் சொல்கிறான். ஆனால் உங்கள் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஃபூமியோ யார் கொலை பண்ணாங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேங்கிறான். அடுத்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷினோபு கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஷினோபுனா அந்த போலீஸு. அவருக்குமே இவங்க சொல்கிற ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த உலகத்தை ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்க எடுத்த பாதை கரெக்டாக இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனால் இதனால் எதுக்காக டாக்டர் இனோபா இறந்தாங்கிறது தான் எனக்கும் புரியல. இதுகிட்ட ஜெசிக்கியும் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பாலிட்டிஷியன்ஸ் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை கொண்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. இனோபா நம்ம இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட போலீஸா, அன்னைக்கு நீ கைகா இட்சுகியை மீட் பண்ணி எப்படி இருப்பான் அவன்னு சொல்லி கேட்குறாரு. நான் பார்த்த வரைக்கும் அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் ஓட்டை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இட்சுகியை தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ மேயர் எலெக்ஷனில் ஜெயிச்சதுனால ஒரு பிரைவேட் பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த ஷினிக்கி ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு தான் இப்போ நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நோபரா நம்ம ஹீரோ இந்த புது மேயருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் இந்த பார்ட்டியில். நெக்ஸ்ட் ஃபூமியை சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். அவனோட ஜிபிஎஸ் எந்த ரூட்ல போயிருந்துச்சுன்னு சொல்லி இப்போ சேஜிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த லொக்கேஷனை பார்க்குறப்ப ஒரே இடத்துல அவன் வேற ஒரு டைம்லைனில் இருந்திருக்க மாதிரி ஜிபிஎஸ்ல காட்டுது. இது எது மிஸ்டேக்கான்னு சொல்லி இவரும் கால் பண்ணி கேட்குறாரு. இல்லை சார், இது மிஸ்டேக்லாம் இல்லை, அவன் வந்து அங்கே ஒரு லிஃப்ட் இருந்திருக்கு, அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால லிஃப்ட் ஒரே மாதிரி ஹைட்டில் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கோமோ அதே இடத்துல 2 டைம்லைனில் காட்டுது ஜிபிஎஸ்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃபூமியோ 6th இல்லை 7th ஃப்ளோருக்கு போன மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் ஷினோபு சேஜிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாரு. டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 months இந்த பொண்ணு தான் அந்த டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நோமரா இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா நமக்கு அடுத்து ஏதாவது லீடு கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட சிஜிக்கும் உடனே சீஃபை மீட் பண்ணி பேசுறாரு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சீஃபுக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா புதுசாக மேயரான ஈச்சுக்கி அங்கே எங்கேயுமே காணாமா, அவன் ஆக்சுவலி காணா போயிட்டானா. ஸோ இந்த விஷயம் மக்களுக்கு போச்சுன்னா எல்லாருமே பதட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் இதை ரகசியமாக வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ எங்களுக்கு இந்த மேயரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையும் கேட்குறாரு. சேஜுக்கும் இல்லை சார், என்னால் முடியாது, நான் ஏற்கனவே இந்த கேஸில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். பூமியை சாகிறதுக்கு முன்னாடி தேடி போன பொண்ணு இந்த பொண்ணு, அதே மாதிரி ஈனபா கடந்த 2 மாசமா மீட் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு, இந்த 2 பேருமே நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்த்த சீஃப் இந்த 2 பேருமே ஒருத்தர் தானேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பொண்ணு ஒன்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிலாம் இந்த முகத்தை மாற்றலை, ஆனால் அவள் எப்படி மாத்துறான்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு தடவை நாங்கள் அவளை மீட் பண்ணும் போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறா.
இன்னும் சொல்லப்போனா இப்ப மேயரா இருக்க இட்ஸுக்கு தான் இந்த பொண்ணை எங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு சொல்லி சீஃபும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணால தான் இப்ப இந்த ப்ராஜெக்டே நாங்க நினைச்சதோட ரொம்ப வேகமா செய்ய முடிஞ்சுச்சு. இல்லைன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே சமாதானப்படுத்துறதுக்கே எங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். இவ ஆனா என்ன பண்ணி செடியூஸ் பண்ணுவேன்னு தெரியல. ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே செடியூஸ் பண்ணிடுறா. அது மட்டும் இல்ல, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு இல்ல, அந்த பொண்ணு இவளே தான் சொல்லி சொல்றாரு. இவளோட உண்மையான பேரு மகாசை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இதுக்கே இது எதுவுமே தெரியாத ஹீரோ இதெல்லாம் கேட்டோடனே ஒன்றும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து அப்படியே ரிப்போர்ட்டரை மீட் பண்ணி நம்ம ஹீரோவும் மேயரை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான். ஈட்ஸுக்கே அவனோட ஊர்ல இருக்க ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல்ல படிச்சிருக்கான். அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக டோக்கியோக்கு வந்து படிச்சு ஒரு மிகப்பெரிய கிராஜுவேட் ஆயிருக்கான். யூகேல போய் படிச்சு முடிச்சோடனே சிட்டி கவுன்சில் சில வருஷம் இருந்திருக்கான். இப்போ இந்த சிட்டிக்கு மேயர் ஆயிருக்கான். இது எல்லாமே பார்த்தா ஒரு ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா இருக்கு. அதாவது ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ண மாதிரி இருக்குங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த மாதிரி மேயர் ஆகிறது கூட அவனோட பிளான்ல தான் இருந்திருக்கு. அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷினோபுவால கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்பவே நார்மலாக தான் இருக்கு. இப்போ ஜேஜிக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா டாக்டர் இனோபாவும் சரி இங்கிட்டு ஃபூமியும் சரி ரெண்டு பேருமே அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இறந்துருக்காங்க. ஆக்சுவலி சேஜிக்கியை பார்த்து இதை கேட்குறாரு. ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே இப்படி ஆயிருக்குங்கிறப்ப நீங்களும் அந்த மகாசை வந்து மீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் என்ன இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட சேஜிக்கும் இல்லை எனக்கெல்லாம் அப்பெல்லாம் எதுவும் தோணலைன்னு சொல்றாரு. இப்போதான் சேஜிக்குமே ஞாபகம் வருது. ஆமா அன்னைக்கு அவளை இன்வெஸ்டிகேட் பண்றப்ப நான் மட்டும் தனியா இல்லை, என் கூட இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொல்லி அந்த டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு கால் பண்ணி பார்த்தாங்கன்னா அப்பயுமே அவர் வரல. அதுக்கப்புறம் அவருக்கு மென்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தாரு. இப்போ சடனாக பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லி டிவிலையுமே போடுறாங்க. எல்லா இடத்துலையுமே இதான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. சினிக்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங் மேலே ஒரு 60 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்ல மேலே நிற்கிறதுல ஒரு ஆள் வந்து இந்த டைப் ரைட்டிங் பண்ண இவரு. அந்த பில்டிங்குள்ளேயுமே யாராலையுமே போக முடியல. எவ்வளோ வார்னிங் கொடுத்தாலும் அவங்களுமே கீழே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோக்குமே கால் வருது. அந்த டாக்டர் லேப்டாப்ல இந்த புது ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, அந்த என்கிரிப்ட் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம். அந்த டாக்டர் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு தூக்க மாத்திரை இல்லாதானா. ஆனால் இதை என்னால் தூக்க மாத்திரைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாத்திரையை ஒரு தடவை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா திருப்பி எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதோட டோசேஜ் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குறப்ப எந்த ஒரு வழியுமே இல்லாமல் இறந்து போகிறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு மெடிசன் மாதிரி இருக்கு. இப்போ இந்த பக்கம் சோசியல் மீடியாஸில் அந்த காணாம போன மேயருமே இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர் சினிக்கு ஒரு புது உலகம், இந்த ஊரோட மேயராக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஜப்பான்கிற நாட்டை மட்டும் இல்லை, இந்த மொத்த உலகத்தையுமே ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறது நம்ம ஊர் சினிக்கி தான். மனுஷங்க நெருப்புங்கிற ஒன்று கண்டுபிடிச்சா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதே நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது மூலியமா நம்ம சிவிலைசேஷனை பல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக முடிஞ்சுது. நெருப்பு என்னதான் ஆபத்தானதா இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தினால தான் இப்போ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு முன்னாடி இன்னொரு நெருப்பு இருக்கு. சொல்லப்போனால் இது வந்து பழைய நெருப்போட இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. ஆனாலும் இதை நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அந்த நெருப்போட பேர் தான் மரணம். அந்த மரணத்தை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. சட்டம் மதம் எல்லாமே அதுக்கு எதிராக இருக்கு. அதாவது சட்டத்தில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சரி, மதத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சரி, எதை ஃபாலோ பண்ணுறோம் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதும் எல்லாமே அந்த இறப்புங்கிறதுக்கு எதிராக தான் இருக்கு. எல்லாருமே நல்லா வாழ்ந்து 100 வருஷம் வரைக்கும் வாழணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே இம்பாசிபிளான விஷயம். அதனால உங்களோட மரணத்தை நீங்களே எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். இன்னைக்கியோட முதல் சட்டம் மரணத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான அந்த மரணத்தை எடுக்கிறதுக்கான ரைட்ஸை நாங்கள் உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறோம். மேயர் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சோடனே அந்த பில்டிங் மேலே இருக்க 64 பேருமே ரொம்ப சந்தோஷமா கீழே குதிக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த தப்பா நினைச்சிட்டேன். எல்லாருமே வாழ தான் ஆசைப்படுறாங்க, யாருமே சாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்கிறத நான் இவ்வளோ நாளாக நம்பினேன். ஆனால் நிஜம் அது இல்லை. நம்மளோட வேல்யூ சிஸ்டம் தூக்கி எறிஞ்சிட்டா மக்கள் இந்த முடிவு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. டாக்டர் ஈனபா, என்னோட அசிஸ்டன்ட் ஃபூமியும் எல்லாருமே இந்த மரணத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இந்த மகாசேவை மீட் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்களே இறந்து போயிருந்தாலும் அதுக்கு காரணம் மகாசே தான். டாக்டர் அந்த சீட்டில் எஃப்னு எழுதியிருந்தாரு, அதுக்கான அர்த்தம் ஃபீமேல். அந்த இடத்துலையுமே இந்த சூசைட் பண்ண எல்லாருமே மகாசே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே நிற்கிற அவளை சேசிக்கு பார்த்ததும் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்போ இந்த ப்ராட்காஸ்ட்டில் மேயருமே எல்லாரும் இந்த புது உலகத்துக்கு நான் வரவேற்கிறேங்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.